Hi friends, welcome back to Mama's Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எல்லாருமே ஒரு டீடைல்ஸ் கேக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீங்க என்னென்ன ஃபர்னிஷ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கி போட்டிருக்கீங்க, அது என்ன பிரைஸ், எங்க வாங்குனீங்க அப்படிங்கறதெல்லாம் கேக்குறீங்க. அதனால கிரவுண்ட் ஃப்ளோரும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இன்னைக்கு டூர் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நைட் டிஃபன் நம்ம செஞ்சிருக்கோம். அது என்னங்கறத பார்ப்போம். மௌலி ஃப்ரெண்ட் வந்திருக்கான். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு vlog-ஆ நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீட்ல நான்வெஜ்ஜே சாப்பிட்டோம்னா போர் அடிக்கும். அப்ப ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரிதான் இது வந்து என்னன்னா வெஜ் கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. வெஜ் இல்ல டிஃபன் கிரேவிங்ஸ். அதனால டிஃபன். ஆமா, அதனால நேத்து நைட்டு பூரியை சாப்பிட்டு நைட்டு திடீர்னு செம்ம வயிற்று வலி. என்னன்னு எதுனாலனே தெரியல. ஏன் தெரியல, அப்படியே அப்புறம் தூக்கத்துல அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு தூக்கம் வரல. அங்க பெட்ஷீட் எனக்கு வெயிட்டா இல்லாதனால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. வெயிட்டா மேல வச்சு நெஞ்சு மேல வச்சு பழகிடுச்சா, அதனால அந்த மாதிரி தூக்கம் மிஸ் ஆகுது. என்னப்பா முஷ்டியா? ஓகே, ஒரு வழியா ஒரு வாட்டி இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு அப்படியே திவ்யமா எல்லாரும் சாப்பிட்டதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கிறேன். இல்ல சரி, இப்ப இட்லிக்கு இது மாதிரி வச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் இட்லி ஊறணும்ல. இட்லி பண்ற ரைட்டு. இட்லி இவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சுக்கிறியா? பரவாயில்லையா? தண்ணி ஊத்தலையே, மேல தண்ணியா இருக்குது. அது என்னது? கவர கழுவி ஊத்திக்கிட்டா? கழுவி ஊத்துனதுதான் கட்டியாதான் இருந்துச்சு. நானே ஆக்சுவலி இன்னைக்கு இட்லி தான் சாப்பிடணும்னு யோசிச்சிருந்தேன். நல்லதுப்பா உடம்புக்கு. ஆவியில வேக வச்ச ஃபுட்டு நல்லது, நோ எஃபெக்ட். ஆனா இதுக்கு தொட்டு தின்ற பத்தியா ஒரு இது. ஆமா, சிக்கன் குழம்பு. ஆமா, இட்லி பொடி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் மௌலிக்கும் ஊறப்பட்ட சளி. என்னோட இட்லி பொடி எங்க? அங்க அந்த தண்ணி மாத்தி குடிச்சாவே வந்ததுப்பா. நான் இத்தனைக்கு அந்த தண்ணி கேன்ல நான் தூக்கின்னு போன தண்ணியே யார பாட்டிலே தூக்கி எரிஞ்சிட்டீங்க. அதுல தண்ணி இருந்தது, அந்த கேனை காணோம். அதான் தூக்கி போட்டுச்சு கூடாது. உப்பு இல்ல, உப்பு போடணும். போடு போடு, பார்த்து போடு. ஓவர் உப்பு போட்டுறாத. வர ஓவரா உப்பு போடுற எல்லாத்துலயும். அப்படி சொல்லியே கை வர மாட்டேன்னுப்பா. ஓகே, கரெக்டா போட்டா நான் ஏன் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு பயங்கரமா இருக்குது. நல்லாதான் இருக்கு மாவு. ஃப்ரெஷ் இங்க நல்லா இருக்குது. என்ன மாவு? தோசையே செம்மையா தான் வந்தது. ஓகே, மாவாட்டியாச்சு, மாவி கலக்கி வச்சாச்சா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோளத்தை வேக வைக்காதன்னு சொன்னேன். வேஸ்டா சாப்பிடுவேன், வெயிட் பண்ணு. சாப்பிட்டு முடிச்சிடுங்க. வெந்துருச்சா? அது அப்போ வந்துச்சு. இது நல்லதா சோளம்? ஆமா, சோளம் நல்லது. எங்க தியேட்டர்ல போய் பாப்கார்ன் சாப்பிட்டா வயிற்று வலிக்குது. அது வேற இது வேற. இதான் சோளம் தான் அது. அது வேற. இந்த ஞாபகம் இருக்காப்பா இந்த இட்லி குண்டா? இட்லி குண்டா ஞாபகம் இருக்கு. புது இட்லி குண்டா வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி குண்டா ஓப்பனிங் செரமனி இன்னைக்கு. எது உள்ள எது வெளியிலன்னு தெரியல. சரி, அதான் வைப்போம். பாருங்க, இட்லி தூணி போட்டு இந்த இட்லியை கமுத்துற ஒரு அழகு இருக்கே, அழகு. பிராக்டிஸ் பண்ணிக்கோ, அப்பதான் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது வேலைக்கு ஆகுது. இன்னும் கொஞ்சம் மாவு ஊத்தணும். நீ இத்தினோண்டு மாவு ஊத்துற. இருப்பா, முதல்ல இட்லி எப்படி வருதுன்னு பாக்க. ஒரே கட்டுறால எவ்வளவு? 20 இட்லியா? 18 இட்லி. 18 இட்லி. நம்ம இப்ப 4 பேர் வருமா? 4 4 16. அது ஒரு தொல்லை. ஒரு 22 இட்லி வரா மாதிரி இன்னொரு கட்டரா சேர்த்து வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்ல. இதுதான் மேலையோ, அப்ப இதுதான் அடியிலையோ? உள்ள இருக்கிற பார்ட்டு. கம்மியா ஊத்தாதப்பா, நிறைய ஊத்துப்பா. இட்லி அளவே அவ்வளவுதான் பாருது. இல்ல, நீ அதுல மாவு அதிகம் ஊத்தணும்லன்றேன் நான். மாவு புளியில அவ்வளவுதான், புளியே அவ்வளவுதான் இருக்குதுன்றேன். புளி பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. பாப்போம் எவ்வளவு பெருசு வருதுன்னு. வெந்தா கொஞ்சம் பஃபினஸ் வருமோ தெரியல, அதான் பாக்குறேன். இத வந்து உள்ள வச்சலாமா? உள்ள போயிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் அதுக்கும் மேல இருக்கிறது இது. ஓகே, ஐயோ இப்படிதான் இட்லி மேலேயே உழுகும் இதெல்லாம். இன்னொரு கட்டரா? இல்ல, 2 கட்டரா தான் வச்சேன். ஏன் 3 கட்டரா வெயி? 3 கட்டராக்கு அடியில தண்ணி ஆவி இது பண்ணணும்னு நினைச்சுன்னு விட்டேன். சரி, 12 இட்லி தான் ஊத்திருக்கேன். தோசை ஊத்துவேன். இதை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊத்தலான்னு. என்னப்பா இது? இட்லிப்பா. பூ மாதிரி இருக்குதா? இப்படி எடுத்து இப்படி கமுத்தி இதை எடுத்து
இதுல ஒரு தண்ணி தெளிச்சு எடுக்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்குது. சாட்டிஸ்பேக்ஷன் அதெல்லாம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லப்பா. புட்டு வாயில போடும்போது எப்படி இருக்குதுன்றதுதான் மெயின். இங்க பாரு ஒட்டாம வருது பாரு துணியில. அப்போ வந்துச்சு. அப்படியே எடுத்து ஒதுருவாங்க. அப்படியே என்ன சர 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 சரன்னு விழும். வந்துருச்சு பாரு. நல்லா வந்துருக்கா? ஓகே. அடுத்து ஈடு போதுமா இட்லி? போதும். மொத்தமா இன்னொரு கட்டரா வச்சு இட்லியே ஊத்திருந்தா எல்லாரும் இட்லியே சாப்பிட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம தோசை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊத்தி விட்டுருவோம். இட்லி ஏதோ பிரச்சனையா ஏதோ இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு, அப்புறமா டிசைட் பண்ணுவோம். நான் இது முழுதாவல. ஆனா இதுதான்ப்பா இட்லி. புரியுதா? சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குது. ஆனா இது இட்லி வராத மாதிரி இருக்குது. இதுல மாவுல ரொம்ப மாவு கட்டியா இது பண்ணிட்டணும். ஏன் வந்துச்சு என்ன? இதுக்கு மேல என்ன வேணும்? பஞ்சு மாதிரி இல்லப்பா இட்லி. என்னப்பா எப்படி பாரு இது நல்லா இருக்கும்போது குண்டா நல்லா இல்லப்பா. என்ன நல்லா இல்ல? குண்டா நல்லா இல்ல. இட்லி நல்லா இருக்கும்போது குண்டா நல்லா இல்ல. அப்படின்னா அதாவது நான் அந்த குண்டால இட்லி பழைய குண்டால வச்சு இட்லி நாசம் பண்ணேன். இப்ப குண்டா நல்லா இருக்குது, இட்லி நல்லா இல்ல மாதிரி இருக்குது. இட்லி வந்து என்னன்னா கொஞ்சம் நீ பாக்கும் போதே தெரியுது, சாப்பிடும் போதே இல்லன்ற. ஆனா பட் நல்லாதான் இருக்கு இட்லி. ஆனா என்னன்னா பூ மாதிரி இல்ல, வளவளன்னு நிறைய என்ன சொல்றது, தண்ணி நிறைய ஊத்தலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப கட்டியா நான் கழுவி ரொம்ப நிறைய தண்ணி ஊத்துவேன். நிறைய தண்ணி ஊத்தாம கொஞ்சமா தண்ணி ஊத்தினாலும் ரொம்ப மாவு கட்டியா இருந்ததுன்னு தெரியல. பட் ஆனா நல்லாதான் இருக்கு. பார்க்கும் போதே தெரியுதுப்பா. அதை பார்க்கும் போதே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் எனக்கு இல்லை பார்க்கும்போது. வேணாப்பா, இவ்வளோலாம் வேணாப்பா, வயிறு கெட்டு போயிடும்பா. நல்லாதான் இருக்கு. என்ன சொல்றேன், நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் பூ மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். வளன்னு உள்ள போயிருக்கோம் அப்படியே கிடக்குன்னு. சரி சாப்பிடு. அந்த நீ ஒரு ரோட்டு கடை தாம்பரத்தில் சாப்பிடுது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் அந்த ரோட்டு கடையில் அப்படி இட்லி சுட சுட எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி இட்லி வந்தா அந்த குழம்பு நேரத்துக்கு உள்ள போயிருந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தது டூர் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஏன் நம்ம காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஒரு சிலர் ஒருத்தர் வந்து எனக்கு இன்ஸ்டால கூட மெசேஜ் பண்ணி மௌலியோட ரூம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் இன்டீரியர் பண்ண போறேன், எனக்கு அந்த ரூம் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும், இதை காட்டி இப்படியே நான் செய்ய போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதனால தான். அதுவும் இல்லாமல் ஃபர்னிஷ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது நம்ம எம்டியா உங்களுக்கு காட்டியிருப்போம், என்னென்ன உள்ள திங்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காட்டவே இல்லை. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மௌலி ரூமுக்கு போவோம். இந்த பையன் இப்போ ஓரளவுக்கு ரூமை நீட்டா வச்சுக்க பழகிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பயுமே இப்போ ரூம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் மடிச்சு அழகா இருக்குது. பார்க்கவே அவன் ரூமை பார்க்கவே கொஞ்சம் ஆசையா இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்குது. அந்த மாதிரி பண்றான். டன்டான இதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கானே. அது உள்ள கலீஜா தான் இருக்கும். அவன் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறது இதெல்லாம். இது எதுக்குன்னா இவனுக்கு ஹேங்கர் வச்சு கொடுத்து எல்லாத்தையும் மடிச்சு வச்ச மாதிரியே இருக்குது. எப்படி கச்சா முச்சான்னு பண்ணி வச்சுக்குது பத்தியா? இதுதான் இந்த பையனோட இதே. ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் தூசி துரும்புந்தா இருக்குது. இந்த பக்கம் ஒண்ணுமே வைக்கல, எல்லாத்தையும் இது பண்ணிட்டான். ஒண்ணுமே வைக்கல. ஐயோ, இந்த கண்ணாடி தான்ப்பா. யார் ரூமுக்கு இந்த கண்ணாடி கொடுப்புன்னு இல்லாம இவன் ரூம்ல வந்து பேக்கப்பே பண்ணாத ஒருத்தங்கிட்ட வந்து இந்த கண்ணாடி இருக்குது. இப்ப இந்த லேட்டஸ்டா தான் வாங்கணும். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த கண்ணாடியோட பிரைஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. எவ்வளவுப்பா? 3,999. அதான் சொல்றேன், 3,999 ஃப்ரெண்ட்ஸ். இத 4,000 வச்சுக்கோங்களேன். இந்த கண்ணாடி சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்சது இந்த கண்ணாடி தான். ஆமா, சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லக்கூடாது, அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைச்சிருக்குது. ஆனா பெஸ்டா இருக்குது. ஓகேவா? பெஸ்ட்ன்னு சொன்னா என்ன சொல்ல போனா, நம்ம எங்க ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா செஞ்சோம். வெளியில ஆர்டர் கொடுத்து இந்த ஷேப் கர்வ் வேணும்னா கர்வுக்கெல்லாம் பயங்கர காசு. அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தப்ப நாங்க கண்ணாடி மட்டும் கிட்டத்தட்ட 3 கண்ணாடிக்கு மட்டும் 37,000 ரூபாய் வந்தது. 3 கண்ணாடிக்கு. எங்க 2 கீழே எங்க ரூமுக்கும் கீழ் ரூமுக்கும் தான் அந்த கர்வு. மோனா ரூம்ல நார்மல் தான். அந்த நார்மலே இப்படி ஷேப் பண்ணு ஏதோ சொன்னாங்க, கையை அடுத்துருங்க இந்த சைடு குழந்தைங்க எல்லாம் வந்தா, அதனால மோல்டு பண்ணி ஷேப் பண்றதுக்கு வந்து அந்த காசு அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. அது சம்வாட் 7,000 குள்ள தான். அதான் அது கம்மி தான். அவ ரூம்ல மேல இருக்குது 17. 4,000 நல்லா இருக்குதே பண்றேன்.
நார்மல் கண்ணாடியே நம்ம 7000 வாங்கி வச்சிருக்கிறோமே என்ன. இந்த லைட் எல்லாம் வச்சு வந்து இதெல்லாம் லைட்லாம் வந்து வச்சிருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் தலையில இது அவன் எத்தனை நாள் ஆகும், 6 மாசம் கழிச்சு இந்த கண்ணாடி வாங்கி கொடுத்துக்கிறோம். நமக்கெல்லாம் இமீடியட்டா அன்னைக்கே நம்ம காலையில அன்னைக்கே எடுத்துட்டு வந்து மாட்டினாங்க எல்லாத்தையும். ஏதாவது ப்ரேயர் மீட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து மௌலி வந்து 2 செடி அழகா வச்சுக்கிறான். இது ஏதோ அந்த இதுல பெசன்ட் நகர் பீச்ல வின் பண்ணது ரிங் போட்டு எனக்கு நான் இந்த இடத்துல இப்படி வந்து அழகா வச்சுப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இது டிவி ஸ்டாண்ட்ல தான் அவர் எல்லாமே வச்சுப்பாரு. இப்ப கண்ணாடி இங்க வந்ததுனால ஆக்சுவலா அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம இங்கதான் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல தான் மிரர் கொடுத்து இந்த இடத்துல கீழே வச்சிருந்தோம். சார் என்னன்ட்டாரு, எனக்கு இங்கெல்லாம் வேணாம், எனக்கு வந்து இந்த இடத்துல 2மே பிளைனா இருக்கணும், கண்ணாடி வந்து இந்த இடத்துல வைங்க, அப்பதான் என்னால இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மிரர் என்னால பார்க்க முடியுங்க என்ட்ரானவனே அப்படின்னா. பட் அதுக்காக தான் வாங்கணும். பட் இப்போ இந்த இடத்துல நல்லா தான் இருக்குது. இப்போ அவனுக்கு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா டிவி வாங்கி மாட்டும் போது காலத்துல பாத்துக்கலாம். ஏன்னா டிவி வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம இப்போ இப்படி போய் இப்படி டிவி வாங்கி வந்துடலாம். ஆனா யாருமே ரூம் விட்டு இறங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பிரச்சனை. ஃபேமிலியா உட்காந்து எதையுமே பேச முடியாது, பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வந்து நான் டிவி எந்த ரூம்லயும் மாட்டாம இருக்கேன். டிவி காய்ச்சா அட்லீஸ்ட் கீழே வாங்க. ஆமா, சாப்பாடுக்கு எல்லாமே மேல கேட்பாங்க. ஆமா, நம்ம மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சாப்பாடு ரெடி கீழே வாங்க அப்படின்னா அப்பதான் கீழே வராங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கீழே வராங்க. மற்றபடி அவங்க ரூம்லயே உட்காந்துக்கிறாங்க. டிவி போட்டு குத்துன்னு வைங்களேன், அந்த சாப்பாடு கூட மேல வாங்க வாமா அது கொண்டு வந்து குத்துங்க. அந்த ஒரு ரீசனுக்காக கூட்டு குடும்பமா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்க வீட்டுல இருக்காங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த ரூம் மோனா வந்தாதான் பிஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா இங்க ஃப்ரீயா இல்ல, எதுவுமே இருக்காது. நம்ம ஃப்ரீயா தான் வச்சிருப்போம். ஃபைனலா நம்ம செஞ்சது வந்து முதல்ல நம்ம செஞ்சிருப்போம். ஃபைனலா நம்ம செஞ்சது இந்த டிரா தான் செஞ்சோம். கடைசியா அவங்க வந்து கார்பெண்டர் முடிச்சு கொடுத்துட்டு போகும்போது இந்த டிரா வந்து மோனாக்கு வேணும். ஏன்னா இங்க அவங்களுக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மொபைல் எல்லாம் வைக்கிறதுக்காக, மொபைல் வைக்கிறதுக்கு, தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கோ, ஒரு போன் லேப்டாப் வைக்கிறதுக்கோ எதுக்குமே மோனாக்கு இடம் இல்லை. அப்படிங்கிறனால இந்த டிரா அவளுக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். இது ஓப்பன் பண்ணி ஏதாவது யூஸ் பண்றாங்களாப்பா தெரியல. பண்ணும், சாப்பிட்ற பொருட்கள் வைக்குமா. அதுக்கப்புறம் இதுலயும் ஏதோ வச்சுக்கிறோம். ஏதோ இதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள ஏதோ ஆர்பிக் இருக்குதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2மே வந்து பாத்தீங்கன்னா இதான் அந்த மிரர், பாப்பா ரூம்ல இருந்த மிரர். ஒரு டவல் துவைச்சு வச்சிருக்கிற அவசரத்துக்கு. இது வந்து ரெஸ்ட் ரூம், ஹிடன் பாத்ரூம். இது அந்த மாதிரி, இது அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் சொன்னேன், இப்படி நம்ம கை வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இப்படி அறுக்காது. இப்படி கை இப்படி நம்ம சைட்ல வைக்கிறோம் அப்படின்னா அறுக்காது நமக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஏதோ மோல்டு பண்றதுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய குப்பை மேடு ஏர் ரூமு அப்படின்ட்டு இதுதான் வருவேன். இதுக்குள்ள வந்துட்டு பட்டு சாரி நான் அடுக்கி வைக்கணும்னு நினைச்சுன்னு இந்த கண்ணாடியில பார்த்தா இந்த பட்டு சாரி கலர் கலரா தொங்குறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை செஞ்சேன். பட் எல்லா சாரியும் அங்க இருக்கிறதுனால இங்க எதுவுமே இப்போதைக்கு ஷிஃப்ட் ஆகல. அதனால இதெல்லாம் இந்த ரூம் சும்மா காலியா கிடக்குது. இப்ப இதுல வந்து என்னோட டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த பக்கம் இந்த பக்கம் டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லா இதில் வச்சிருப்பேன் நான். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃப்ரீ தான், இதுவுமே ஃப்ரீ தான். அப்புறம் ஒரு இங்க அயர்ன் பண்றதுன்னா இங்க தான் பண்ணுவேன். இங்க அயர்ன் பண்றதுக்கு போட்டிருக்கோம். இங்க வந்து என்னோட பிளவுஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வச்சு கட் பண்ணி இங்க வந்து இது யூஸ் பண்றதுக்காக இந்த ஒரு டேபிள். அதாவது இப்ப அயர்ன் நம்ம பண்ணிக்கலாம், டெய்லரிங்க்கு ஏதாவது யூஸ் பண்ணதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது நம்ம ப்ரொமோஷன் ப்ராடக்ட் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறோம்னா கிட்டத்தட்ட நான் கூட இதை வச்சு யூஸ் பண்ணதுல மோனா தான் யூஸ் பண்ணுவா. ப்ரொமோஷன்லாம் இங்க வந்து நின்று அது சிங்கிளா எடுக்கும். அதனால ஸ்டாண்ட் இது மேல வச்சுக்கிட்டு ப்ராடக்ட்ல இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மேடம் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க இங்கதான் உட்காந்து. அப்புறம் இதெல்லாம் துவைச்சு துணி, அழுக்கு துணின்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் துவைச்சு துணி. இது வந்து அழுக்குடைய காலியா இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணு. எஸ், ஃபர்ஸ்ட் போனி நான் தான் போட்டுருக்கேன். நான் ஒரு அழுக்கு துணி இல்லாம இந்த வீட்டை வச்சுட்டு போனேன். போனி பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு போட்டு வந்தது வந்தவொடனே கழட்டி தூக்கி போட்டேன். அப்புறம் வந்து இந்த ரூம் எஸ்பெஷலி நான் கஸ்டமைஸ் பண்ணது இது. ஆமா, அப்படிதான் சொல்லணும். இந்த ரூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வாஷிங் மிஷின் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இப்போ புதுசு இது இந்த ஸ்டாண்டு. சரியா, இந்த ஸ்டாண்டு வச்சுட்டு இங்க வந்துட்டு தொடப்பம் மாப்பு எல்லாமே வச்சிருப்பேன். ஆர்பிக்கு லிக்யூட் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்க வைக்கணும். அந்த அக்காவுக்கு கெட்டுற மாதிரி இந்த மாதிரி திங்ஸ் இப்போ அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. இதை வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த செல்ஃப்
இந்த செல்ஃப் வேணும் அப்படிங்கறதுனால இந்த செல்ஃப் நம்ம வச்சு கொடுத்தாங்க. அந்த ஹார்பிக் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிரு. ஆமா, ஹார்பிக் எடுத்துட்டு வந்து லைசால் எல்லாமே அந்த அக்காக்கு இங்க வச்சிடணும். நீங்க எதுவா இருந்தாலும் இங்க வந்து எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடம் இருக்கிறதே நானே மறந்துட்டேன்ப்பா. இந்த டோர் லாக் பண்ண. அதுக்கப்புறம் இதை பாத்தீங்கன்னா நீ தான் வெளில வரணும், உள்ள வரணும். என்னோட துணி காய போடுறது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட துணி காய போடுற இடம். இது பாத்தீங்கன்னா இப்படி மேலே கீழே ஏற்றி நான் துணியை காய போட்டுன்னு இருப்பேன். அந்த மாதிரிதான் பண்ணுவேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த உலகமே தெரியும். அடி உலகம்லாம் தெரியாது, ஏரியா தெரியும். இந்த பக்கம் ஏரியா ஃபுல்லா நமக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த பக்கம் ஏரியா எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் 2 வீடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு 4 வீடு இருக்குது. அப்படியே லைனா அந்த மாதிரிதான் ஓப்பன் ஸ்பேஸ். ஆமா. நெக்ஸ்ட் வந்துட்டு சிட் அவுட் ஏரியா. இங்க சிட் அவுட் ஏரியா இது வந்து எல்லாருக்குமே பொதுவான இடம். அதனால இந்த ஏரியா எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் மினி ஹால் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா பாப்பா இங்கே இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் ஆகும். அப்பதான் நாங்கள் வந்து பேசிட்டு இருப்போம், வீடியோ எடுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். அப்போதான் யூஸ் ஆகும். நாங்கள் 3 பேர் இருக்கும்போது ஒன்றுமே யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாவோட பேச்சுலர் பார்ட்டி டைம்ல நாங்கள் 5 பேர் இருக்கிற ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மாட்டிருக்கோம் அந்த வீட்டில். ஆமாம், இந்த ஒரு இது மட்டும்தான் மாட்டியிருக்கோம் நாங்கள். இது ஒண்ணுதான் கைக்கு கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆணி அடிச்சு டக்குன்னு மாட்டி விட்டோம். ஆமா, அவனுக்கு போகும்போதே எல்லாத்தையும் மாட்டி விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டோம். இப்ப பாருங்க லைட் போட்டு பார்த்தா இன்னும் பிரைட்டா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த போட்டோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே எல்லாருமே பலான்னு இருப்போம். எல்லாமே ஒரு விதமான ஏஸ்தட்டிக் போட்டோ தான்ப்பா. ஒரு கலர் இல்ல. ஒவ்வொரு ஈவென்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி கலர் தான் வந்து சூப்பரா இருந்தது. நம்ம கீழே ஒரு சோஃபா இருந்தது பாத்திருப்பீங்க. பழைய வீட்டுல அதை எடுத்துன்னு போய் போட்டோம். ஏன்னா அங்க உட்கார்றதுக்கு இப்ப கன்வீனியன்டா இருக்கு, அங்க யூஸ் பண்றது கன்வீனியன்டா இருக்குல்ல. அதனால இது வந்து அந்த சைடு இருந்ததுல சைடு இது, அதனால இங்க கொண்டு வந்து போட்டோம். சரி, அதுக்காக உட்கார்ந்து சிட்டர் மட்டும் இங்க இருக்கட்டும். ஏன்னா பாப்பா வந்தாங்கன்னா அவ ஸ்டெப்ல வந்து உட்காந்துக்கிறா. சோ அதுக்கு இப்ப இனிமேல்ட்டு வந்தாங்கன்னா அதுல உட்காந்து பேசிட்டு இதுல உட்காரும் அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது எல்லாருக்குமே யாரா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால இதுக்கு மேல இப்படி போனோம்னா நான் எங்க ரூம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ரூம் தான் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கல்ல. அப்படியே மேல ஏறி போனீங்கன்னா எங்க ரூம். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கெஸ்ட் ரூமா வச்சிருக்கிறோம். வந்து நாங்க தான் யூஸ் பண்ணுவோம். நாங்க மேலேயும் யூஸ் பண்ணுவோம், கீழேயும் யூஸ் பண்ணுவோம். நைட்ல அங்க மேல போயிடுவோம், பகல் ஃபுல்லா இங்க கீழே நாங்க இருப்போம். கீழே இங்கதான் படுத்துப்போம். ஏன்னா இது எங்களுக்கு அங்க அந்த வீட்டுல இருந்து எங்களோட பெட் இது கட்டில். அங்க மேல படுக்கிறதுக்கு இங்க படுக்கிறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும் தெரியுமா. இங்க படுத்தா தூக்கம் வரும் தெரியுமா. அது வித்தியாசம் தெரியுதா. மேல ரூமுக்கோ இந்த பெட் நம்ம பழைய பெட் நம்ம படுத்துறதுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல. எனக்கு மேல இருக்க பெட்டை விட இந்த பெட் ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்றேன், அந்த டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியும். அந்த பழைய பெட்ல படுத்து இங்க படுக்கும்போது அது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி கோணையா வரும்னு சொன்னேன்ல. இந்த கோணையா இப்படி நீங்க கை வச்சீங்கன்னா அறுக்கவே இருக்காது உங்களுக்கு. அப்படியே முழுன்னு அழகா போகும். லைட் போடும் அந்த மாதிரி. இது வந்து லைட்டா இதே மாதிரி ட்ரை கலர்ல இது எரியும். இந்த மாதிரி 3 கலர் இருக்கு அதுல. அப்புறம் இங்க ஒரு ரெஸ்ட் ரூம், கீழே வந்து ரெஸ்ட் ரூம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து குப்பை தான் இருக்கும் நிறைய. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சிருப்போம். இது ஃபுல்லா ட்ரெஸ் வச்சிருப்போம். நீ ஏதோ கேட்டி இதுதானடா WD பார்ட்டி இங்க ஒண்ணு இருக்கு. ஆமா அதுதான். அப்புறம் இங்கேயும் வந்து இது வந்து ஹேங்கர் வச்சுக்கிறது. ஆக்சுவலா ஹேங்கருக்கு வச்சுக்கிறது. ஆனா பட் இதுவும் அப்படிதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, என்னோட ட்ரெஸ்ஸு, கோட்டு, அதுக்கப்புறம் என்னோட யூடியூபோட எக்யூப்மெண்ட்ஸ், பேக்ஸ் அதெல்லாம் அங்க இருக்கும். அப்புறம் இது வந்து ஃபுல்லா பாத்திரம் பண்டங்கள். இது ஃபுல்லா பாத்திரம் பண்டங்கள்னு வச்சிருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் புதுசெல்லாம் வச்சிருப்பேன். வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். அப்புறம் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு ரேரா தேவைப்படுது அப்படின்னா இதுக்குள்ள வைப்பேன். அந்த மாதிரி வச்சுப்பேன். அவ்வளவுதான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் என்னோட பெட்டு. இங்க ஒரு ஸ்கிரீன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்படியே வெளியே வந்தோம்னா இதுதான் ஹால். நமக்கு இந்த பக்கம் ஹாலு. இது வந்து நிறைய பேர் என்ன இன்ச்சஸ் டிவின்னு கேட்டீங்க. 65 இன்ச்சஸ் டிவி தான். 75 ஆக்சுவலா எங்களுக்கு போதும் இருந்து பத்தி இருக்கும். ஆனா நாங்க வந்து வாங்கல. இங்க கலர் லைட் வாங்கல. இல்ல, நீ தான் கெடுத்து விட்ட. அந்த சைடுல இருக்குது. இது இந்த கலரா எரியுதா. இது கலரா எரியும். மேல இந்த லைட்டும் எரியும். இந்த மாதிரி எரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த பக்கம் ஸ்பீக்கர் போட்டா பதிர்ந்து கருமோ பயங்கரமா. நானும் ஒரு நாள் ஸ்பீக்கர் போட்டு பாட்டு கேட்கலான்னு பாட்டு கேட்டேன்.
அதிருது ஐயோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஆயிடுச்சு. இது டிஜேங்கறனால பயங்கர Full sound, effect நல்லா இருக்கும். லைட்டா வச்சாலே பயங்கரமா சவுண்ட் கேக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி சாங்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சோஃபா வந்து எங்க வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர்ல வாங்கியிருந்தோம் இந்த சோஃபாவை. இது எல்லாமே 3 சீட்டர் சோஃபா, இந்த 2 சீட்டர் சோஃபா, இந்த டைனிங் டேபிள், இந்த சேரு அப்படின்லாம் எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து 1,25,000 வாங்கணும். ஆஃபர் போட்டு அந்த ஆஃபர்லாம் அந்த டைம்ல மைனஸ் பண்ணது போக 125 வந்துச்சு. நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, ஏன் வந்துட்டு இந்த டைனிங் டேபிள் போட்டுட்டு நீங்க ஏன் கீழே உட்காந்து சாப்பிடுறீங்க, டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறீங்க. இவரு உட்காந்து சாப்பிடுவாரு. ஏன்னா நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பரப்பி வச்சுன்னு நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியும். எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து யாராவது வந்து உட்கார முடியாது, எங்களால கீழே உட்கார முடியாது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு டீசன்ட் பர்பஸ்க்கு வாங்கி நாங்க வச்சிருக்கோம் தவிர எங்க ஓன் யூஸ்க்கு நாங்க இதை வாங்கல. இது இருக்கட்டும் அப்படிங்கறதுனால தான் வாங்கினேன். இப்ப எங்க அம்மாவே வந்தா எங்க அம்மா கீழே உட்காராது ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா வந்து டேபிள் கேட்கும், என்னால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அதனால டைனிங் அந்த மாதிரி பர்பஸ் வேணும், கட்டாயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். அப்ப அந்த டைம்ல எங்கனால எங்க வீட்டுல டேபிள்லாம் இல்லைங்க, அப்படியே உட்காந்து சாப்பிடுங்க, இப்படியே உட்காந்து சாப்பிடுங்கன்னு நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபிள், ஒரு டைனிங் டேபிள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நிறைய கேட்டிருந்தீங்க, கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து வெளியில வந்து அந்த ஷீட் போடணுமாப்பா, அந்த ஷீட் போடணும். எங்க பர்கோலால நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் பண்ணி அழகுபடுத்தி எல்லாம் செடியெல்லாம் கண்ணாடி எல்லாம் போடணும். அதெல்லாம் இப்போதைக்கு எல்லாம் பண்ற மாதிரி இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா பொறுமையா பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய ஜுவல்ஸ் நம்ம உள்ள எல்லாம் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் மூட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம், போதும் இப்ப வாழ்றதுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறதுனால இப்ப தேவைக்களவா எல்லாத்தையும் செஞ்சதுனால இதோட நிறுத்திக்கலாம், வீட்டுக்கு செலவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறுத்திட்டோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாக். ஓகே, பாய்.